செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே, இன்று முக்கிய 20 வினாக்களோடு வந்திருக்கிறேன். இதுவரை பார்க்காத வினாக்களை எல்லாம் டிஎன்பிஎஸ்சி வினாத்தாள்களில் தான் எடுத்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் இதுவரை பார்த்திராத வினாக்களாக இன்று தொகுத்திருக்கிறேன். ஒரு நிமிடத்தை கூட வீணடிக்காமல் வாருங்கள், நேரடியாக வினாவிற்குள் சென்று விடலாம். அதற்கு முன்பாக இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது சிபிஎஸ்இ கிங் தமிழ், இது சாதனையாளருக்கான தளம், சாதிக்க துடிப்போர்க்கான தளம். இதோ முதல் வினா உங்கள் திரையிலே. முக்கிய 20 வினாவின் முதல் வினா, கூற்று மற்றும் காரணமாக. கூற்று: பொது வழங்கல் முறையின் கீழ் தமிழ்நாடு அரசு அதன் ஒரு நலத்திட்டத்தின் அடிப்படையில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய உணவு பண்டங்களை மலிவு விளைவில் வழங்குகிறது. காரணம்: இந்திய உணவு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் வறுமையை ஒழிக்கும் நோக்கோடு அத்தியாவசிய பண்டங்கள் வழங்கப்படுகிறது. மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம், கூற்றை கவனியுங்கள். பொது வழங்கல் முறையின் கீழ் தமிழ்நாடு அரசு அதன் ஒரு நலத்திட்ட அடிப்படையில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய உணவு பண்டங்களை மலிவு விலையில் வழங்குகிறது. காரணம்: இந்திய உணவு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் வறுமையை ஒழிக்கும் நோக்கோடு அத்தியாவசிய பண்டங்கள் வழங்கப்படுகிறது. இதற்கு ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இவை இரண்டும் சரியானது. மேலும் ஏ கூற்றுக்கான விளக்கம், ஆர் என்பது சரியானது என்பது சரியான விடை. இந்த வினாக்களை எல்லாம் குறிப்பெடுத்து கொண்டு வருகிறீர்கள் எனக்கு தெரியும். பலரும் தொடர்ந்து நமது வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள். ஆனால் இன்றைய இந்த 20 வினாக்கள் என்பது மிக மிக முக்கியமான வினாக்கள். எனவே அனைத்தையும் ஒரு வினா கூட விடாமல் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இரண்டாவது வினா உங்கள் திரையிலே. டேஸ் என்பது காலப்போக்கில் ஏற்படும் புதிய பண்பாட்டு முன் உதாரணங்கள் வெளிச்சத்தில் பண்பாட்டின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டங்களையும் விதிமுறைகளையும் மறு வடிவமைத்தல் அல்லது சீர்திருத்தம் செய்தல் என்பதாகும். டேஸ் என்பது காலப்போக்கில் ஏற்படும் புதிய பண்பாட்டு முன் உதாரணங்களின் வெளிச்சத்தில் பண்பாட்டின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டங்களையும் விதிமுறைகளையும் மறு வடிவமைத்தல் அல்லது சீர் செய்தல் ஆகும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, சமூக சீர்திருத்தங்கள். சமூக சீர்திருத்தங்கள். சமூக சீர்திருத்தங்கள் என்பதுதான் காலப்போக்கில் ஏற்படும் புதிய பண்பாட்டு முன்னுதாரணங்களின் வெளிச்சத்தில் பண்பாட்டின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டங்களையும் விதிமுறைகளையும் மறு வடிவமைத்தல் அல்லது சீர்திருத்தம் செய்தல் என்பதாகும். அடுத்த வினா உங்கள் திரையிலே. கீழ்கண்டவற்றில் 1968 ஜனவரி 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அவசர கூட்டம் கூட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எது? நன்றாக வினாவை உற்று நோக்குங்கள். கீழ்கண்டவற்றில் 1968 ஜனவரி 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையின் அவசர கூட்டம் கூட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இருமொழி கொள்கை தீர்மானம். ஆப்ஷன் சி. நான்காவது வினா, நீதி கட்சி அரசாங்கத்தின் சட்ட சாதனைகள். 1. தேர்தலில் போட்டியிட பெண்கள் அனுமதிக்கப்பட்டனர். 2. 1925ஆம் ஆண்டு மெட்ராஸ் இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. 3. விவசாயிகள் கடன் தள்ளுபடி சட்டம். நீதி கட்சி அரசாங்கத்தினுடைய சட்ட சாதனைகள் எவை? 3 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் எது சரியான ஒன்று? இதில் 1 மற்றும் 2. தேர்தலில் போட்டியிட பெண்கள் அனுமதிக்கப்பட்டனர். 1925ஆம் ஆண்டு மெட்ராஸ் இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த இரண்டும் தான் நீதி கட்சி அரசாங்கத்தினுடைய சட்ட சாதனைகள். 1 மற்றும் 2. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. அடுத்த வினா, 5வது வினா, மிக மிக முக்கியமான வினா. அனைத்துமே முத்துக்கள் போன்ற வினாக்கள். ஒவ்வொரு வினாக்களும் முத்துக்களை போன்று தொகுத்திருக்கிறேன். எனவே இந்த முத்துக்களை கொண்டு நீங்கள் தான் அதை ஒரு முத்துமணி மாலையாக மாற்ற வேண்டும். நான் முத்துக்களை உங்களிடம் வழங்கி கொண்டிருக்கிறேன், அதை மாலையாக மாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. நான் வினாவையும் விடையை மட்டும் தான் வழங்குவேன். நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறேன், நான் விளக்கங்களை எப்பொழுதுமே அளிக்கப் போவது கிடையாது. நான் உங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க மட்டுமே செய்வேன். மீனை நீங்கள் தான் பிடிக்க வேண்டும். இதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நான் வழங்கக்கூடிய வினாக்கள் அனைத்துமே முத்துக்களை போன்றவை. அந்த முத்துக்களை தொடுத்து முத்து மாலையாக மாற்ற வேண்டியது உங்கள் பணி. சரி, வாருங்கள் இந்த வினாவை பார்த்து விடலாம். ராஜாஜியால் வழிநடத்தப்பட்ட உப்பு சத்தியாகிரக வழியை வரிசைப்படுத்துக. திருச்சி,
திருத்துறைப்பூண்டி, கும்பகோணம், தஞ்சாவூர் என்று இருக்கிறது. இதை நாம் அந்த ராஜாஜி நடத்திய உப்பு சத்தியாகிரக வழியை வரிசைப்படுத்த வேண்டும். எந்தெந்த இடத்திலே அவர் எந்த காலகட்டத்திலே நடத்தினார் என்பதை நாம் வரிசைப்படுத்த வேண்டும். இதற்கு சரியான விடை முதலிலே திருச்சி, பின்பு தஞ்சாவூர், அதற்கு பின்பாக கும்பகோணம், இறுதியாக திருத்துறைப்பூண்டி. எனவே இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடை. ஆறாவது வினா, தாயும் தன் மகனை வெறுக்கும் தீய ஒழுக்கம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? மிக மிக முக்கியமான வினா. நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறேன். அதாவது திருக்குறள் சார்ந்த வினாக்கள் நிச்சயம் இருக்கும் ஜிகே பகுதிகளில். எனவே திருக்குறள் சார்ந்த வினாக்களை மிக நன்றாக படித்து கொள்ளுங்கள். தாயும் தன் மகனை வெறுக்கும் தீய ஒழுக்கம் என்று வள்ளுவர் கல் உண்ணுதலை குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை, கல் உண்ணுதல். ஏழாவது வினா, உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடவை மடவார்க்கண் உண்டு, இதன் பொருள் என்ன? ஏழாவது வினா பாருங்கள், இதுவும் கூட திருக்குறள் சார்ந்த வினாதான். உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கண் உண்டு, இதன் பொருள் செல்வத்தில் வறுமை என்பது விருந்தோம்பலை செய்யாத பேதமை, இது பேதையரின் ஒழுக்கமாகும். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கண் உண்டு, செல்வத்தில் வறுமை என்பது விருந்தோம்பலை செய்யாத பேதமை, இது பேதையரின் ஒழுக்கமாகும். எட்டாவது வினா உங்கள் திரையிலே, திரையிடும் மணலிலும் பலரே உரை செல மலர்தலை உலகம் ஆண்டு கழிந்தோரே என்ற வாழ்க்கையின் நிலையாமையை, மிக மிக முக்கியமான ஒன்று, வாழ்க்கையின் நிலையாமையை தன்மையை எடுத்துரைக்கும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நிலையாமை என்று வந்துவிட்டாலே உங்களுக்கு தெரிந்துவிடும். நிச்சயமாக ஆம், அது மதுரை காஞ்சிதான். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. ஒன்பதாவது வினா, கீழ்கண்டவற்றுள் சிம்ம விஷ்ணுவிற்கு தொடர்பில்லாத பட்டயத்தை தேர்ந்தெடுக்கவும். பட்டயம், சிம்ம விஷ்ணுவுக்கு தொடர்பில்லாத பட்டயம் எது? வேலூர் பாளையம் பட்டயமா, காசக்குடி பட்டயமா, கஞ்சனூர் பட்டயமா, சின்னமனூர் பட்டயமா? தொடர்பில்லாத பட்டயம் எது என்று பார்த்தோமே ஆனால் சின்னமனூர் பட்டயம். கீழ்கண்டவற்றுள் சிம்ம விஷ்ணுவிற்கு தொடர்பில்லாத பட்டயம் சின்னமனூர் பட்டயம். 10வது வினா உங்கள் திரையில, இந்தியாவில் வகுப்புவாதத்திற்கு பின் வருவனற்றுள் எது முதன்மை காரணமாக அமைந்துள்ளது? இந்தியாவில் வகுப்புவாதத்திற்கு பின்வருவனற்றுள் எது முதன்மை காரணமாக அமைந்துள்ளது? நிச்சயமாக ஆங்கிலேயர் காலத்திலேயே நமக்கு சுதந்திரம் கொடுக்கும் போது கூட இந்தியா பாகிஸ்தான் என்று பிரித்து ஆழ்ந்துதான் அவர்கள், அதாவது இந்தியாவை நீங்கள் இந்துக்களாக வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லிம்கள் எல்லாம் பாகிஸ்தான் தனியாக, அந்த பிரித்தாளும் கொள்கையை ஆங்கிலேயர்களே தொடங்கி வைத்து விட்டார்கள் இல்லையா? எனவே இந்தியாவில் வகுப்புவாதத்திற்கு முதன்மை காரணமாக அமைந்தது பிரித்தாளும் கொள்கை. ஆப்ஷன் டி. 11வது வினா, அனைத்து வினாக்களுமே இன்று நீங்கள் எதிர்பாராத அதிமுக்கிய வினாக்கள், எங்கும் பார்த்திராத வினாக்களாக இருக்கும். எனவே இதை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்றுபட்ட இந்தியாவானது சிறியதாக இருந்தாலும் ஒழுங்கற்ற, குழப்பமான மற்றும் பலவீனமான பெரிய இந்தியாவை விட சிறந்ததாகும். இதை சொன்னவர் யார்? ஒன்றுபட்ட இந்தியாவானது சிறியதாக இருந்தாலும் ஒழுங்கற்ற, குழப்பமான மற்றும் பலவீனமான பெரிய இந்தியாவை விட சிறந்ததாகும். இதை சொன்னவர் இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. மீண்டும் அந்த கூற்றை உற்று நோக்குங்கள். ஒன்றுபட்ட இந்தியாவானது சிறியதாக இருந்தாலும் ஒழுங்கற்ற, குழப்பமான மற்றும் பலவீனமான பெரிய இந்தியாவை விட சிறந்ததாகும் என்று சொன்னவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். அடுத்த வினா உங்கள் திரையில, பின்வருவற்றுள் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய சரியான கூற்றுகள் எது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள். 1, பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டின் தலைவர் WC பானர்ஜி. 2, கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் 2வது மாநாட்டின் தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி. 3, லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் 3வது மாநாட்டின் தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே. இதில் சரியான கூற்று என்று கேட்கப்பட்டிருக்கிறது. மிக மிக முக்கியம். சரியான கூற்றுகள் எவை? 12வது வினாவை பொறுத்தவரை 1 மற்றும் 2 சரி. எனவே ஆப்ஷன் சி.
பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டின் தலைவர் WC பானர்ஜி. கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் 2வது மாநாட்டின் தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி. எனவே இதற்கு விடை 1 மற்றும் 2 தான் சரியான கூற்றுகள். அடுத்த வினாவை பாருங்கள். பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். 1 டெண்டுல்கர் குழு, 2 VM தண்டேக்கர் மற்றும் N ரத் குழு, 3 லக்டவாலா குழு, C ரங்கராஜன் குழு 4வதாக இருக்கிறது. இதை நாம் அந்த கால வரிசைப்படி அமைக்க வேண்டும். கால வரிசைப்படி அமைத்தமையானால் முதலிலே VM தண்டேக்கர் மற்றும் N ரத் குழு, அதற்கடுத்தபடியாக லக்டவாலா குழு, அதற்கடுத்தபடியாக டெண்டுல்கர் குழு, இறுதியாக சி ரங்கராஜன் குழு. எனவே இதற்கு விடை ஆப்ஷன் சி 2, 3, 1, 4. VM தண்டேக்கர் மற்றும் N ரத் குழு, அதற்கடுத்தபடியாக லக்டவாலா குழு, அதற்கடுத்தபடியாக டெண்டுல்கர் குழு, இறுதியாக சி ரங்கராஜன் குழு. அடுத்த வினா உங்கள் திரையிலே 14வது வினா. கீழ்கண்டவர்களில் யார் நிதி ஆயோக்கின் ஆளும் குழுவின் ஒரு பகுதியாக இல்லை? கீழ்கண்டவர்களில் யார் நிதி ஆயோக்கின் ஆளும் குழுவின் ஒரு பகுதியாக இல்லை? 1 அனைத்து மாநில முதல்வர்கள், 2 அனைத்து மாநிலங்களின் ஆளுநர்கள், 3 யூனியன் பிரதேசங்களின் லெப்டினன்ட் ஆளுநர்கள் டெல்லி மற்றும் புதுச்சேரி நீங்களாக. கீழ்கண்டவர்கள் யார் நிதி ஆயோக்கின் ஆளும் குழுவின் ஒரு பகுதியாக இல்லை? மிக மிக முக்கியமான வினா, 14வது வினா. இதற்கு ஆப்ஷன் அனைத்து மாநிலங்களின் ஆளுநர்கள். இதற்கு அனைத்து மாநிலங்களின் ஆளுநர்கள் என்பது சரியான ஆப்ஷன் ஏ 2 மட்டும். அடுத்து 15வது வினா உங்கள் திரையிலே. நிதி ஆணையம் மற்றும் அதனுடைய தலைவர்கள். இடதுபுறத்திலே 14வது, 13வது, 12வது, 10வது நிதி ஆணையம் என்றும், வலதுபுறத்திலே ஸ்ரீ கேசி பான், டாக்டர் விஜய் கில்லர், டாக்டர் சி ரங்கராஜன், டாக்டர் OV ரெட்டி என்றும் இருக்கிறது. நிதி ஆணையத்துடைய தலைவர்கள் எத்தனையாவது தலைவர்கள் யார் என்பதை நாம் சரியாக பொருத்த வேண்டும். 15வது வினா உங்கள் திரையிலே. இதில் 14வது நிதி ஆணையத்துடைய தலைவர் டாக்டர் OV ரெட்டி, 13வது டாக்டர் விஜய் கில்லர் நேரடியாகவே இருக்கிறது. 12வது நிதி ஆணையம் டாக்டர் சி ரங்கராஜன், அதுவும் நேரடியாகவே இருக்கிறது. 10வது நிதி ஆணையம் ஸ்ரீ கேசி பாண்ட். எனவே 4, 2, 3, 1 ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. ஆப்ஷன் ஏ. 16வது வினா உங்கள் திரையில. இது போன்ற வினாக்கள் இதுவரை நீங்கள் துணை குடியரசுத் தலைவர்கள் தனியாக பார்த்திருப்பீர்கள். அதே போல குடியரசுத் தலைவர் காலவரிசை அந்த ஆண்டுகள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இதை பாருங்கள், ஒரு வித்தியாசமான வினா. இந்திய குடியரசுத் தலைவராக மற்றும் துணை குடியரசுத் தலைவராக ஒரே நேரத்தில் இருந்த இணையில் தவறான இணைகளை கண்டறிய. அதாவது இப்பொழுது ஜனாதிபதியாகவும் இருப்பார், துணை ஜனாதிபதி என்று ஒரு இணை இருக்கும் இல்லையா? அந்த இணையில் எது தவறான இணை என்று கொடுத்திருக்கிறார்கள். இந்த வினா இதுவரை நீங்கள் பார்த்திருக்காத வினா, குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது மட்டுமல்ல, அதே போல குடியரசுத் தலைவர்கள், துணை குடியரசுத் தலைவர் இதுவரை யார் யார் இருக்கிறார்கள் என்பதையும் இந்த வினாவிற்கு அருகிலே நீங்கள் குறிப்பிடுத்துக் கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, இடதுபுறத்திலே பாருங்கள். KR நாராயணன், S ராதாகிருஷ்ணன், R வெங்கட்ராமன், கியானி ஜெயில் சிங் என்று குடியரசுத் தலைவரை கொடுத்துவிட்டு, வலதுபுறத்திலே துணை குடியரசுத் தலைவர்களாக கிருஷ்ணகாந்த், ஜாகிர் ஹுசேன், சங்கர்தயாள் சர்மா, KR நாராயணன் என்று கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு தவறான இணை, இந்த இணையிலே தவறான இணை எது என்று பார்த்தோமே ஆனால் 4 கியானி ஜெயின் சிங், KR நாராயணன் என்பது தவறான இணை. அப்பொழுது 4 எங்கே இருக்கிறது? ஆப்ஷன் பி 4 தவறான இணை. ஆப்ஷன் பி தவறான. இது மிக மிக முக்கியமான வினா. இந்த வினாவை குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோல நான் சொன்னது போல இதுவரை இந்த குடியரசுத் தலைவர்கள், துணை குடியரசுத் தலைவர்கள், அவர்களின் பெயர்கள், அவர்களின் ஆண்டுகள் இந்த வினாவிற்கு அருகிலே நீங்கள் நோட்டிலே குறிப்பிடுத்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, அடுத்த வினா உங்கள் திரையிலே 17வது வினா. தேர்தல் இயந்திரங்களை பொறுத்தமட்டில் சரியாக பொருந்தாத இணை. இது போன்ற வார்த்தைகளிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அனைவருமே தெரிந்திருக்கும் வினாக்கள். ஆனால் சரியாக என்று பார்த்தோன்னே சரியான விடை எழுதிவிடுவோம். அதுக்கு அடுத்ததை நாம் மனதிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சரியாக பொருந்தாத இணையை தேர்ந்தெடு என்று கேட்டிருக்கிறார்கள். பாருங்கள், ECI இந்திய தேர்தல் ஆணையம், CEO தலைமை தேர்தல் அதிகாரி, DEO மேம்பாட்டு தேர்தல் அதிகாரி, ERO தேர்தல் பதிவு அதிகாரி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இணைகளை பொறுத்த மட்டில் சரியாக
பொருந்தாத இணை எது என்று கேட்டிருக்கிறார்கள். இதில் சரியாக பொருந்தாத இணை 3 மற்றும் 4. 3 மற்றும் 4 எங்கே இருக்கிறது? ஆப்ஷன் சி. 18வது வினா உங்கள் திரையிலே கராஜ் என்பது இஸ்லாமியர் அல்லாதவர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட நிலவரி இல்லையா? ஆப்ஷன் ஏ. கராஜ் என்பது இஸ்லாமியர் அல்லாதவர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட நிலவரி. இதற்கு ஆப்ஷன் ஏ சரியானது. 19வது வினா பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசையின்படி ஒழுங்கமைக்கவும். 1. முதல் பானிபட்டு போர். 2. ஜஹாங்கீர் லாகூரில் அடக்கம் செய்யப்பட்டார். 1605 அக்பரின் மரணம். 2ஆம் பகதூர் ஷா என்று கொடுத்திருக்கிறது. இதை நாம் கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும். இது போன்ற வினாக்கள் எல்லாம் முகலாய அரசு, டெல்லி சுல்தான்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் 7ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை நன்றாக படித்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் விடை அளிக்க முடியும். இதற்கு விடையை பார்த்து விடலாம். முதல் பானிபட்டு போர், அடுத்தபடியாக 1605 அக்பரின் மரணம், அதற்கு அடுத்தபடியாக ஜஹாங்கீர் லாகூரில் அடக்கம் செய்யப்பட்டார், இறுதியாக 2ஆம் பகதூர் ஷா. எனவே ஆப்ஷன் டி 1, 3, 2, 4. இன்றைய இறுதி வினா கூற்று வினாதான். கூற்று குப்தர்கள் மற்றும் முகலாயர்களின் ஆட்சி காலத்தில் ஒரே சீரான நிர்வாக முறை நாடு முழுவதுமாக நிறுவப்பட்டது. காரணம் இந்திய ராஜ்யங்களை ஒருங்கிணைக்கும் முகவர்களாக ஆங்கிலேயர் இருந்தனர். கூற்று நன்றாக கவனியுங்கள். கூற்று குப்தர்கள் மற்றும் முகலாயர்களின் ஆட்சி காலத்தில் ஒரே சீரான நிர்வாக முறை நாடு முழுவதுமாக நிறுவப்பட்டது. காரணம் இந்திய ராஜ்யங்களை ஒருங்கிணைக்கும் முகவராக ஆங்கிலேயர்கள் இருந்தனர். இதற்கு சரியான விடை ஏ மற்றும் ஆர் சரியானவை. ஆனால் ஏவின் சரியான விளக்கமாக ஆர் இல்லை. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. இந்த 20 வினாக்கள் எப்படி இருந்தது என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள். அதுபோக நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை பொறுத்தவரை மெம்பர்ஷிப்புகளும் இருக்கிறது. சில்வர், கோல்டு, பிளாட்டினம் என்று உங்களுக்கு ஏற்றபடியான அந்த மெம்பர்ஷிப்புகளை எடுத்துக்கொண்டு நிச்சயமாக அதிலும் இனி வரக்கூடிய நாட்களிலே இதைவிட அதிமுக்கியமான பல விடயங்கள் அங்கே உங்களுக்கு காத்திருக்கிறது. எனவே இதுவரை நமது மெம்பர்ஷிப்பில் இணையாதவர்கள் இப்பொழுது இணைந்து கொள்ளுங்கள். மிக விரைவிலே அதிமுக்கியமான தேர்வு தொடர்கள் எல்லாம் அதிலே வழங்க இருக்கிறோம். எனவே மெம்பர்ஷிப்பை எடுத்துக்கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்றைய இந்த 20 வினாக்கள் எப்படி இருந்தது என்பதை கமெண்ட் செக்ஷனிலே தெரியப்படுத்துங்கள். இந்த காணொலியிலிருந்து இந்த நிமிடத்தில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.